4ஆம் பாவத்தில் இந்த ராகு, செவ்வாய், புதன், சுக்கிரன், சூரியன் இருக்கு. இதை குரு பகவான் பார்த்து கொண்டு இருக்கிறார். ஆனால் 8ஆம் பாவத்திலிருந்து பார்க்கிறார். 5ஆம் பாவத்தில் சனி பகவான். ரொம்ப அதிகமாக சிந்தனை பண்ணுவீங்க, வாழ்க்கை நல்லா இருக்குமா, நல்லா இருக்காதா, அப்படி இப்படி. ஆனாலும் லாபத்தை பார்ப்பீர்கள். சிந்தனை அதிகமாக இருக்கும். சில பேருக்கு தூக்கம் வராது, பண வசதி வரும். சில பேர் நல்ல செலவு செய்வாங்க. இந்த மாதம் ஆடம்பர செலவு, இதை காட்டுறது அதை காட்டுறது, நான் பணக்காரன் அப்படி. ஏதாவது கடனை வாங்கி நல்லா செலவு பண்ணுவீங்க, ஆடம்பர செலவு பண்ணுவீங்க, யாத்திரைக்கு செய்வீர்கள். யாத்திரைக்கு செல்லும் பொழுதெல்லாம் கார் இல்லையா, ஒரு புதுசாக வாங்க, கால் டாக்ஸியில் போகலாம். அந்த மாதிரி வீண் செலவு, ஆடம்பர செலவுலாம் பண்ணுவீங்க. தாயின் ஆரோக்கியத்தை கவனிக்க வேண்டும். இந்த மாதம் தாயின் ஆரோக்கியத்தை கவனிக்கணும். வியாபாரிகள் கண்டிப்பாக வியாபாரம் செய்யும் பொழுது பணத்துடைய கான்ட்ராக்ட் பேப்பரை கரெக்டாக எழுதி கொள்ளுங்கள், அல்லது கடன் கொடுக்க வேண்டிய நிலைமை அதிகமாக இருக்காது. நேஷ்னல் வியாபாரம் இருந்தாலும் சரி, இம்போர்ட் எக்ஸ்போர்ட் இருந்தாலும் சரி, கடன்காரர்கள் அதிகமாக வருவார்கள் என்று சொல்கிறான். வேலைக்கு செல்கிற ஆண்கள், பெண்கள் எல்லோருக்கும் சொல்கிறேன், யார் யாருக்கு பழைய கடன்கள் இருக்கின்றதோ அவர்களுக்கு இந்த மாதத்தில் ஏதாவது ஒரு புது முயற்சினால் ஒரு நல்ல வருமானம் வந்து சில கடன்கள் குறையும்.